ஜனநாயகம் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையோட இதயம், கலைகளின் சங்கமம், கபாலீஸ்வரர் வீற்றிருக்கும் ஆன்மீக பூமி, அதுதான் மயிலாப்பூர். காலங்காலமாக அறிவார்ந்த வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியோட 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? டிஎம்கே டி வேலு, ஏடிஎம்கே ஆர் நடராஜன், என்டிகே ஆர் எல் அருண், டிவிகே பி வெங்கட்ராமன். 2026ல யார் ஜெயிப்பா? மயிலாப்பூர் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2026ல யாரு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக வந்தா நல்லா இருக்கும். ஏன் ஏடிஎம்கே வராதா? ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனா திமுக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அனுசரிச்சு போறாங்க, அவ்வளவுதான். புதுசா வந்திருக்க டிவிகே பத்தி நம்ம எதுவும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. வெற்றி தளபதி விஜய் தான். ஏன்னா தமிழ்நாடே அதான் சொல்லுது. நீங்க நானே ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, ரெண்டும் பெரிய ஆளுங்கட்சி எல்லாம் இருந்திருக்கு. எதிர்கட்சி இன்னாரும் ஆளுங்கட்சி ஆனாலும் ஆளுந இருக்கும் போலங்க. எவ்வளவு குறை கொள்ளை இது சொல்றதுக்கே வாய் கூசுது. நீங்க விஜய் தான், என் தளபதி தான். ஓப்பனா சொல்ல போனா சிம்பிளா என் தளபதி தான், வேற யாரும் கிடையாது. இல்ல, திமுக ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு. ஐயோ அப்பா, இந்த கதையே இனிமேட்டு தானா விட்டுருங்க. ஆளை புதுசா வாய்ப்பு கிட்டதான் தெரியும். விஜயகாந்த் எவ்வளவு பண்ணாரு, அவரை வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எங்க தளபதி ஆனா அவர் தாங்க, ஏதோ சொல்றது இல்லைங்க, ஆசை அவரு தான். அவரு கண்டிப்பா பண்ணுவாருங்க. அது நம்ம சொல்லிதான் செய்யணும்னு இல்லை. அவரு இது அந்த நற்பணி காலத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்பத்துல இருந்து நல்லது பண்ணி தான் இருந்தது. வெளியில சில பேருக்கு தெரியல, அவரு தான். இது அவர் அனுபவமே இல்ல, புதுசா வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஈஸியா சொல்லிடுறீங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் ஒரு மாநாடு நடத்தி, ஒரு 3 மாநாடு நடத்தி எவ்வளோ இது பண்ணினாரு. இப்ப கட்சியில ஒரு மாநாடு நடத்தலாம்னு பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன அசால்ட்டா சொல்றீங்க? இல்ல ஆளுங்கட்சி தானே சொல்லிருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க, அனுபவமே இல்லையே, எப்படி அவங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க. விஜய் தாங்க, கண்ணை மூடி அவருக்கு தான் ஓட்டு. திமுக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சி அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு செஞ்சுருக்காங்க, சான்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே வருமா டவுட்டு. ஏன்னா விஜய் கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் தனியாக நிற்கிறதுனால ஓட்டு தான் அதிகமாக வரும், ஜெயிக்க முடியாது. டிவிகே வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா 2 கட்சியே வந்து மாறி மாறி ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ கடன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்படியே போனால் மற்ற நாட்டில் வந்து கடன் அதிகமானதுனால விலைவாசி அதிகமாகி ரொம்ப ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்படியே இந்த 2 கட்சி இருக்கிறதுனாலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. போட்டி போட்டுக்குன்னு இலவசம் கொடுத்து இந்த மாதிரி மாநிலம் வந்துடுச்சு. புதுசாக வரவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இருக்கிற கடனை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எங்க ஸ்டாலின் தான் வருவாரு. அவர் யாரு என்ன பண்ணாலும் சரி, தலைவனுடைய வேலை யாருக்குன்னா வராது. அவர் செய்யற உதவி நிறையப்பா, இல்லாத பட்டத்துங்களுக்குலாம் எவ்வளவு உதவி செய்து இந்த நாட்டை கடைப்பிடிச்சு வச்சிருக்கிறாரு. யாராலையும் அந்த அரசியல் மாற்றவே முடியாது, ஆட்சிய முடியாது. அந்த மாதிரி அவர் தான், அவங்க அப்பன்னு இருக்கிற மூளை அவருக்கு இருக்குது. அவர் செய்வாரு எல்லாமே நல்லது. புதுசா வந்திருக்க அதெல்லாம் யாருக்குமே முடியாதுமா. அந்த அரசியல் பத்தி தெரியாதவங்களா வந்தா வேலைக்கே ஆகாது. அவங்க வீடெல்லாம் கொள்ளைதான் எல்லாம் ஆட்சியிலே நடக்குது. எல்லாம் நடக்காதுமா. அவர் தான் வருவாரு, ஸ்டாலின் தலைவன் தான் வருவார். டிவிக்கே தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்? அவர் சொல்றது வாக்குறுதி எல்லாம் அது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அதுக்காக அவருக்கு போடலான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ டிஎம்கே எல்லாம் பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பா கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லையே, நிறையா அந்த அங்கங்க இது நடக்குது. ரொம்ப அந்த ஒரு செய்தி கேட்கும்போது அது கொடூரமாக இருக்குது. அதனால நாங்கள் எப்படி திமுகவுக்கு போகிறதுன்ட்டு. ஆனால் போன வாட்டி போட்டது டிஎம்கேக்கு தான் போட்டேன். ஆனாலும் இப்போ நான் போட மாட்டேன். நான் இப்போ டிவிக்காக தான் போடலான்ட்டு இருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு நல்லா அவர் பண்ணுவார் நான் நம்பிக்கிறேன். விஜய் மேல வரும் அவதூறா வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனால அதனால அப்படி இதாகிடுச்சு, கூட்ட நெரிசல்னால. அது அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இவங்க நேரத்தோட அந்த டைமுக்கெல்லாம் அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். இதே போல் அடுத்த வீடியோல வேற தொகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.